தினதேவ ஆசீர்வாதம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஏசாயா 51:11 இல் சொல்லியபடி அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பவுல் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் எப்போதும் நம்முடைய சூழ்நிலைகளை சார்ந்தே இருக்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனையும் போராட்டமும் இல்லை என்றால் நாம் சந்தோஷமாக இருப்போம். பிரச்சனைகள் மத்தியில் நாம் சந்தோஷமாக இருப்பதில்லை. ஆனால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் நம்மை குறித்து மற்றவர்கள் தவறாக பேசும்போது நாம் மிகுந்த துக்கம் அடைகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது நாம் அந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். மத்தேயு 5:11-12 சொல்லியபடி என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாச் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிகூருங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ரோமர் 12:12 சொல்லியபடி நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருத்திருங்கள். கிறிஸ்துவை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கும் போது நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க முடியும். உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் தேவன் பேரில் இருக்கிறதா? இப்பொழுது நீங்கள் கடந்து செல்லும் போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை கிறிஸ்துவின் மேல் வையுங்கள். போராட்டத்தை குறித்து சிந்தித்து சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் கடந்து செல்லும் எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் அறிவார். அவர் எனக்கு நன்மை செய்வார், அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று தேவன் பேரில் நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஏசாயா 26:3 சொல்லியபடி நீங்கள் கிறிஸ்துவின் மேல் உங்கள் நம்பிக்கை வைத்திருக்கும்படியினால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேர். சங்கீதம் 51:12 சொல்லியபடி உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.